அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் கருணையாளன், அன்பாளன். அவனுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றும் அவனுடைய தனித்துவமான ஆற்றலையும் பண்புகளையும் வெளிப்படுத்துகின்றன. அந்த பெயர்களில் ஒன்றுதான் அல்-முதில். இந்த பெயர் பொதுவாக இழிவுபடுத்துபவன் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் இதன் ஆழமான அர்த்தம் வெறும் இழிவுபடுத்தலை கடந்தது. அல்-முதில் என்ற பெயர் அல்-முயிஸ் என்ற பெயருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. அல்-முயிஸ் என்றால் கௌரவப்படுத்துபவன். அல்லாஹ் சிலருக்கு இம்மையிலும் மறுமையிலும் கௌரவத்தை அளிக்கிறான், அதே சமயம் சிலருக்கு இழிவையும் அளிக்கிறான். இதுவே அல்-முதில் என்ற பெயரின் மையக்கருத்து. அல்லாஹ்வின் இழிவுபடுத்துதல் என்பது வெறுமனே ஒரு தண்டனை அல்ல, அது அவனுடைய நீதியின் வெளிப்பாடு. உலகத்தில் அநீதி இழைப்பவர்கள், பெருமை பேசுபவர்கள், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள், அல்லாஹ்வின் வழியை புறக்கணிப்பவர்கள் ஆகியோரை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான். உதாரணமாக, ஃபிரவுன், நும்ரூத் போன்ற கொடுங்கோல் மன்னர்கள் இறுதியில் இழிவுபடுத்தப்பட்டு அழிந்தார்கள். மனிதன் சில சமயங்களில் தனது அதிகாரத்தாலும் செல்வத்தாலும் அறிவாலும் அகங்காரம் கொள்கிறான். இந்த அகங்காரம் அவனை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து திசை திருப்புகிறது. அப்பொழுது அல்லாஹ் அந்த அகங்காரத்தை அடக்க அவனை இழிவுபடுத்துகிறான். இது ஒரு மனிதனுக்கு அவனுடைய பலவீனம் மற்றும் அல்லாஹ்வின் ஆற்றல் பற்றி புரிய வைக்க உதவுகிறது. இம்மையின் இழிவு ஒருவேளை தற்காலிகமானதாக இருக்கலாம், ஆனால் மறுமையில் உள்ள இழிவு மிகவும் கடுமையானது. குர்ஆனில் அல்லாஹ்வின் வழியை மறுப்பவர்கள் மறுமையில் இழிவுபடுத்தப்படுவார்கள் என்று பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் நரகத்தின் நெருப்பில் இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் இருப்பார்கள். இது இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ஒரு நிரந்தரமான தண்டனை. அல்-முதில் என்ற இந்த திருநாமம் அல்லாஹ்வின் அளவற்ற ஆற்றலையும் அவனது நீதியையும் நமக்கு நினைவூட்டுகிறது. அவன் ஒருவன் மட்டுமே ஒருவருக்கு இழிவையும் மற்றொருவருக்கு குரவத்தையும் அளிக்க முடியும். ஆகவே நாம் பெருமை கொள்ளாமல் அல்லாஹ்வின் வழியில் நேர்மையுடன் வாழ வேண்டும். நம் செயல்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அவனுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் இழிவுபடுத்தப்படுவதிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அழகிய திருப்பெயர்களில் ஒன்றுதான் அஸ்-சமீ. இந்த ஒற்றை பெயரில்தான் எவ்வளவு பெரிய ஆறுதல் ஒளிந்திருக்கிறது தெரியுமா? அஸ்-சமீ என்றால் எல்லாவற்றையும் கேட்பவன் என்று பொருள். நீங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் உள்ளத்தின் ரகசியமான குரல்களையும் கேட்பவன் அல்லாஹ். நீங்கள் தனியாக உணரும்போது, உங்களுக்கு அருகில் ஒருவரும் இல்லை என நினைக்கும்போது, அவன் உங்களோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையை தரும் ஒரு திருப்பெயர் இது. நம்முடைய வாழ்க்கையில் சில தருணங்கள் உண்டு. வார்த்தைகளால் சொல்ல முடியாத வலிகள், ரகசியமாக நம்மை துன்புறுத்தும் சோகங்கள், யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத கவலைகள். ஒருவேளை நீங்கள் மிகவும் அமைதியாக சத்தமில்லாமல் அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் மௌனத்தின் பின்னே புதைந்திருக்கும் அந்த கண்ணீர் துளிகளின் கதையை, உங்கள் துஆவின் ஆழமான உணர்வை அல்லாஹ் கேட்கிறான். அதுவும் அவன் மிக நெருக்கமாக உங்கள் இதயத்திற்குள் இருந்து அதை கேட்கிறான். நீங்கள் கைகளை ஏந்தி யா அல்லாஹ் என்று அழைக்கும்போது அந்தச் சத்தம் உங்கள் வாயிலிருந்து வருவதில்லை, அது உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. உங்கள் நம்பிக்கையின் அந்த மௌனமான குரல் அல்லாஹ்வை நேரடியாகச் சென்றடைகிறது. உங்கள் வேண்டுதல்கள் மற்றவர்களின் வேண்டுதல்களைப் போல அல்ல, அது உங்களுடைய தனிப்பட்ட அன்பான உரையாடல். உங்கள் குரலை மட்டுமே நீங்கள் கேட்கலாம், ஆனால் அஸ்-சமீ உங்கள் இதயத்தின் ஓசையை கேட்கிறான். சிலர் தங்கள் கவலைகளைப் பற்றி பேச வெட்கப்படலாம், பயப்படலாம். ஆனால் அல்லாஹ்விடம் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். உங்கள் பயத்தை கூறுங்கள், உங்கள் பலவீனத்தைச் சொல்லுங்கள், உங்கள் தேவைகளைச் சொல்லுங்கள். நீங்கள் பேசுவதற்கு முன்பு அவன் உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறான். அஸ்-சமீ என்ற அந்த பெயர் ஒரு தந்தை தன் குழந்தையை காது கொடுத்து கேட்பதைப் போன்றது. நீங்கள் பேசும்போது அவன் உங்கள் அருகில் அமர்ந்து உங்கள் கவலைகளுக்கு ஆறுதலாக காத்திருக்கிறான். சில நேரங்களில் வார்த்தைகள் நமக்கு கிடைக்காமல் போகலாம். நாம மனதளவில் மட்டுமே பிரார்த்தனை செய்வோம். அந்த அமைதியான தருணத்தில் கூட அல்லாஹ் உங்கள் உள்மன போராட்டத்தை கேட்கிறான். உங்கள் மனதின் ஓசை அவனிடம் மிகவும் சத்தமாக இருக்கும். அது அவனுக்கு புரியும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மௌனம் அவனிடம் பேசலாம். அஸ்-சமீ என்ற இந்த திருநாமம் அல்லாஹ் ஒருபோதும் உங்களிடமிருந்து விலகிச் செல்லவில்லை. அவன் எப்போதும் உங்களுடன் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. உங்களுடைய வலிகள், சந்தோஷங்கள், ரகசியங்கள் அனைத்தையும் அவன் கேட்கிறான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நம்முடைய துஆக்கள் இறைவனால் கேட்கப்படவில்லையோ என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். ஆனால்
அஸ்ஸமி என்ற அல்லாஹ்வின் திருப்பெயர் அந்த சந்தேகங்களையெல்லாம் நொடியில் நீக்கிவிடும். உங்கள் உள்ளத்தின் ரகசியமான பேச்சுக்கள், உங்களின் அமைதியான கண்ணீர், உங்கள் குரல் வளையை தாண்டி வராத மௌனமான கவலைகள், இவைகளை உங்கள் அண்டை வீட்டார் கூட கேட்க மாட்டார்கள். ஒருவேளை உங்கள் நெருங்கிய உறவினர் கூட அறிய மாட்டார்கள். ஆனால் உங்கள் உள்ளத்தின் அந்த மௌன ஓசையை கூட ஆர்ஷில் இருக்கும் உங்கள் இறைவன் கேட்கிறான். இனிமேல் நீங்கள் கைகளை ஏந்தி அல்லாஹ்விடம் பேசும்போது அது நீங்கள் நேசிக்கும், உங்களை நேசிக்கும் ஒருவருடனான நேரடி உரையாடல். உங்கள் சோகத்தை, சந்தோஷத்தை, வலியை, ஏமாற்றத்தை அனைத்தையும் அவனிடம் கொட்டுங்கள். ஏனெனில் அவன் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்க்க எப்போதும் தயாராக இருக்கிறான். அஸ்ஸமி என்ற இந்த திருப்பெயர், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் கேட்கிறேன், நான் அருகில் இருக்கிறேன் என இறைவன் உங்களுக்கு கூறும் ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை மனதில் தாங்கி நம்பிக்கையுடன் உங்கள் பாதையில் பயணிக்கத் தொடங்குங்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கும் அந்த ஏக இறைவனாம் அல்லாஹுவின் திருநாமங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான அழகியலையும் ஆழ்ந்த தத்துவத்தையும் கொண்டவை. அவனது 99 திருநாமங்களில் ஒன்றுதான் அல் பசீர் என்பதாகும். இந்த திருநாமம் வெறும் ஒரு சொல் அல்ல, அது அல்லாஹ்வின் எல்லையற்ற ஆற்றலையும் முழுமையான அறிவையும் நுணுக்கமான கண்காணிப்பையும் உணர்த்தும் ஒரு கண்ணாடியாகும். அல் பசீர் என்ற சொல்லுக்கு எல்லாவற்றையும் பார்ப்பவன், நுணுக்கமான பார்வையாளன் என்று பொருள். இந்த திருநாமம் அல்லாஹ்வின் பார்வைக்கு எட்டாத எதுவும் இல்லை என்பதை மிகத் தெளிவாக உணர்த்துகிறது. ஒரு இருண்ட இரவில் ஒரு கருங்கல்லின் மீது ஊர்ந்து செல்லும் ஒரு கருப்பு எறும்பை உங்களால் பார்க்க முடியுமா? அது நமக்கு சாத்தியமில்லை. ஆனால் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அந்த எறும்பையும், அதன் ஒவ்வொரு அசைவையும், அதன் உள்ளத்தில் நினைப்பதையும், அது பயணிக்கும் பாதையின் நுணுக்கத்தையும் காண்கிறான். இதுவே அல் பசீர் என்ற திருநாமத்தின் மகத்தான விளக்கமாகும். நமது கண்கள் பார்க்கக்கூடியவை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே. ஆனால் அல்லாஹ்வின் பார்வைக்கு தூரமோ, காலமோ, இருளோ, மறைவுகளோ தடையல்ல. கடலின் ஆழத்தில் இருக்கும் ஒரு உயிரினத்தின் துடிப்பையும், வான்வெளியிலுள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஒளியையும் அவன் காண்கிறான். நமது இதயத்தின் ஆழத்தில் எழும் எண்ணங்களையும், மனதிற்குள் நாம் பேசிக்கொள்ளும் ரகசியங்களையும் அவன் காண்கிறான். அல்லாஹ் அல் பசீர் என்பதால் ஒரு மனிதன் தனிமையில் செய்யும் பாவங்களையும், மற்றவர்கள் அறியாதவாறு புரியும் நன்மைகளையும் அவன் மிகத் துல்லியமாக காண்கிறான். இதனால் நீதி மறுக்கப்படாது. மறுமை நாளில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப முழுமையான கூலி அல்லது தண்டனை வழங்கப்படும். இந்த நம்பிக்கை ஒரு முஸ்லிமை நேர்மையாகவும் அல்லாஹ்வுக்கு பயந்தவராகவும் வாழத் தூண்டுகிறது. அல் பசீர் என்ற திருநாமத்தை நாம் முழுமையாக நம்பும்போது, ஒரு தனிமையான சூழ்நிலையில் நாம் துன்பப்படும்போது, நம்மை யாரும் கவனிக்கவில்லை என்று நாம் நினைக்கும்போது, அல்லாஹ் நம்மை காண்கிறான் என்ற எண்ணம் நமக்கு ஆறுதலையும் மனவலிமையையும் தருகிறது. நாம் ஒரு நற்செயல் செய்யும்போது மற்றவர்கள் அதை பாராட்டாவிட்டாலும் அல்லாஹ் அதை காண்கிறான் என்ற நம்பிக்கை நம்மை மேலும் நற்செயல்கள் செய்ய தூண்டுகிறது. ஆகவே அல் பசீர் என்ற அல்லாஹ்வின் திருநாமம் அவனது ஞானத்தையும் ஆற்றலையும் முழுமையான கண்காணிப்பையும் நமக்கு உணர்த்துகிறது. இந்த திருநாமத்தின் மூலம் நாம் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வின் பார்வையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நேர்வழியில் வாழ முயற்சிப்போம். யார் ஒருவன் தன்னுடைய இறைவனாம் அல்லாஹ் அல் பசீர் எல்லாவற்றையும் காண்பவன் என்பதை உணர்ந்து வாழ்கிறானோ, அவன் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைப்பான். பாவங்களை விட்டும் விலகி நன்மைகளை நோக்கி விரைவான். அத்தகையோருக்கே வெற்றியும் அல்லாஹ்வின் பேரருளும் உண்டு. அல் ஹக்கம் என்ற சொல்லுக்கு தீர்ப்பு வழங்குபவன், நீதிபதி என்று பொருள். இது வெறும் ஒரு சாதாரண நீதிபதியின் பதவி அல்ல. இது அகிலங்கள் அனைத்திற்கும் ஒரே நேரத்தில் எந்த பிழையும் இல்லாமல் நீதி வழங்கும் அல்லாஹ்வின் தனித்துவமான பண்பாகும். உலக நீதிமன்றங்களில் ஒரு வழக்கை விசாரிக்க பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு எந்த வழக்கும் கடினமானது அல்ல. ஒரு அணுவின் அளவு கூட தீர்ப்பு வழங்குவதில் தவறு ஏற்படாது. மறுமை நாளில் உலகத்தில் நடந்த ஒவ்வொரு அநீதிக்கும், ஒவ்வொரு அற்பமான செயலுக்கும் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். அவனது தீர்ப்பில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. மனிதர்கள் வழங்கும் தீர்ப்புகள் சில நேரங்களில் உணர்வுகள், அறியாமை அல்லது சார்பு நிலைகள் காரணமாக தவறாக அமையலாம். ஆனால் அல்லாஹ் அல் ஹக்கம் என்பதால் அவனது தீர்ப்பில் இந்த குறைகள் எதுவும் இருக்காது. அவனுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். ஒரு மனிதனின் இதயத்தில் உள்ள ரகசியமான எண்ணங்கள் கூட அவனுக்குத் தெரியும். எனவே அவனது தீர்ப்பு உண்மையான, முழுமையான நீதியாக இருக்கும். அல் ஹக்கம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த படைப்புகளுக்கும் பொருந்தும். ஒரு பறவைக்கும் இன்னொரு பறவைக்கும் இடையே ஏற்படும் தகராறு கூட அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும். மறுமை நாளில் கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பு உள்ள ஆடு இழைத்த அநீதிக்கும் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது அல்லாஹ்வின் நீதியின் ஆழத்தை காட்டுகிறது.
அல்லாஹ் அல் ஹக்கம் என்பதால் அவனே இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து சட்டங்களையும் விதிகளையும் வகுத்தவன். சூரியன் கிழக்கு திசையில் உதிப்பதும், பூமி குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றுவதும், நீர் கீழ்நோக்கி பாய்வதும் அவன் வகுத்த சட்டத்தின்படியே. அதேபோல மனித குலத்தின் நல்வாழ்வுக்காக ஷரியத் சட்டங்களை திருக்குரான் மற்றும் ஹதீஸ் அவனே வழங்கியவன். இதனால் ஒரு முஸ்லிம் தன் வாழ்க்கையில் அநீதி இழைக்கப்பட்டால் அதற்கான நியாயமான தீர்ப்பை அல்லாஹ் நிச்சயம் வழங்குவான் என்ற நம்பிக்கையில் பயமின்றி வாழ முடியும். அல்லாஹ் நம் ஒவ்வொரு செயலையும் தீர்ப்பையும் காண்கிறான் என்பதால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பொறுப்பு கூற வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வலுப்பெறும். வாழ்வில் உள்ள சில குழப்பங்களுக்கும் போராட்டங்களுக்கும் அல்லாஹ்வின் தீர்ப்பு மீது நம்பிக்கை வைப்பதால் மன அமைதி கிடைக்கும். ஆகவே அல் ஹக்கம் என்ற அல்லாஹ்வின் திருநாமம் அவனது மகத்தான நீதியையும் முழுமையான ஆட்சியையும் நமக்கு உணர்த்துகிறது. எந்த ஒரு அநியாயமும் நிலைத்து நிற்காது, எந்த ஒரு நீதிக்கும் அங்கீகாரம் இல்லாமல் போகாது. அனைத்தும் மறுமை நாளில் அல் ஹக்கம் என்ற அந்த மாபெரும் நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்படும். இந்த திருநாமத்தின் மீது நமக்கு இருக்கும் ஆழமான நம்பிக்கை நம்மை நேர்மையானவர்களாகவும் அநியாயத்தை எதிர்ப்பவர்களாகவும் மாற்ற வேண்டும். அல்லாஹ்வே சிறந்த தீர்ப்பு வழங்குபவன். அவனது தீர்ப்பே இறுதி தீர்ப்பு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வானத்தை பாருங்கள். அங்குள்ள ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மின்னுகிறது. பூக்களின் இதழ்களை பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியான சமநிலையுடன் விரிகின்றன. ஒரு தாயின் கருப்பையில் இருக்கும் குழந்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் முழுமை பெறுகிறது. இந்த உலகத்தில் உள்ள எதுவும் சும்மா நடப்பதில்லை. ஒவ்வொரு படைப்பிலும் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு கச்சிதமான நியதி இருக்கிறது. ஒரு சின்ன அநியாயம் கூட நடக்காதபடி இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கும் அந்த மகத்தான அன்பான சக்திக்குத்தான் அல் அத்தில் என்ற அழகான பெயர். அல் அத்தில் என்றால் நீதிக்கு அதிபதி, அநியாயம் செய்யாதவன், முழுமையான சமநிலையை நிலைநாட்டுபவன் என்று பொருள். இந்த திருப்பெயர் நம்மை படைத்தவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறான் என்பதை உணர்த்துகிறது. நாம் இந்த உலகில் சில சமயங்களில் அநியாயங்களை சந்திக்கலாம். சில நல்லவர்களுக்கு கெட்டது நடக்கலாம். தீயவர்கள் சந்தோஷமாக வாழ்வது போலத் தோன்றலாம். ஆனால் எல்லாம் ஒரு கணக்குப்படி நடக்கிறது. மறுமை நாளில் அல்லாஹ் ஒவ்வொருவரின் இதயத்திலும் உள்ள நல்ல எண்ணங்களையும் செய்த நல்ல காரியங்களையும் எடை போடுவான். அப்போது ஒரு சின்ன அணு அளவு அநியாயம் கூட நடக்காது. நம் கண்ணீர், நம் வலி, நம் சந்தோஷம் எல்லாவற்றிற்கும் சரியான நீதி கிடைக்கும். அதுதான் அல் அத்தில். ஒரு தாய் தன் குழந்தையை அன்புடன் அரவணைப்பது போல் அல்லாஹ் நம் மீது நீதியை கடைபிடிக்கிறான். ஒரு தவறு செய்தால் அதற்கான தண்டனை இருக்கும். ஆனால் ஒரு நன்மை செய்தால் அதற்கு பன்மடங்கு கூலி கிடைக்கும். நாம் அறியாமல் செய்த பாவங்களை மன்னிக்கும் கிருபையும் அவனிடமே உள்ளது. அவனது நீதி வெறும் சட்டமாக இல்லாமல் அன்பின் அடிப்படையிலான நீதியாக இருக்கிறது. அல் அத்தில் என்ற பெயரைச் சொல்லும் ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். என் இறைவன் நீதிக்கு அதிபதி. அப்படியானால் நானும் என் வாழ்க்கையில் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று நம் இதயம் சொல்ல வேண்டும். நம் குடும்பத்தில், நம் நண்பர்களிடத்தில், நமக்கு கீழ் இருப்பவர்களிடம், எல்லாரிடமும் நாம் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும். அநியாயம் செய்பவர்களைக் கண்டால் அவர்களுக்கு பாடம் புகட்ட முயற்சிக்க வேண்டும். நம்மை படைத்தவன் நம் மீது ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான் என்பதை நாம் முழுமையாக நம்புவோம். நம் வாழ்வின் வலிகளையும் இன்பங்களையும் அவன் தன் நீதியான தராசால் எடை போட்டுக் கொண்டிருக்கிறான். அல் அத்தில் என்ற திருப்பெயரை மனதில் கொண்டு நீதியான வாழ்க்கையை வாழ்வோமாக. அப்பொழுது இவ்வுலகிலும் மறுமையிலும் நம் இதயம் அமைதியுடன் இருக்கும். கண்ணுக்குத் தெரியாத ஒரு மெல்லிய காற்று, காதில் கேட்காத ஒரு மென்மையான சப்தம், இதயத்தில் மட்டும் உணரும் ஒரு ஆழமான நிம்மதி, இவை அனைத்தும் எதை குறிக்கின்றன? கண்ணுக்குத் தெரியாத ஒரு சக்தி நம்மைச் சுற்றி நமக்குத் தெரியாமலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகின்றன. இன்று நாம் பார்க்கப் போவது அல்லாஹ்வின் 99 திருநாமங்களில் மிகவும் இரகசியமான, மிகவும் ஆழமான, மிகவும் அழகான ஒரு பெயர். அந்த பெயர் அல் லத்தீஃப். அல் லத்தீஃப் என்ற பெயருக்கு பல ஆழமான அர்த்தங்கள் உண்டு. இதை இரண்டாக பிரிக்கலாம். அல் லத்தீஃப் என்றால் எல்லா விஷயங்களையும் மிகவும் நுட்பமான, யாரும் கவனிக்க இயலாத அளவுக்கு துல்லியமாக அறிந்தவன் என்று பொருள். ஒரு விதை மண்ணுக்குள் விழுந்தவுடன் அதற்குள் என்ன நடக்குது? ஒரு சிறிய வேர் எப்படி உருவாகிறது? கண்ணுக்குத் தெரியாத அந்த நீர் எப்படி அந்த விதையை உயிர்ப்பிக்கிறது? தாயின் கருவறையில் ஒரு துளி இரத்தத்திலிருந்து ஒரு முழு மனிதன் எப்படி உருவாகிறான்? இவை அனைத்தையும் அறிந்தவன் அந்த அல் லத்தீஃப் மட்டும்தான். அவனது அறிவு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவின் இயக்கத்தையும், ஒவ்வொரு செல்லின் செயலையும், ஒவ்வொரு உயிரின் சுவாசத்தையும் அறிந்திருக்கிறது. அல் லத்தீஃப் என்றால்
நம்முடைய தேவைகளை நாம் அறியாமலேயே மிகவும் மென்மையான நுட்பமான முறையில் பூர்த்தி செய்பவன் என்றும் பொருள். நீங்கள் ஒரு பேருந்தை தவற விட்டுவிட்டு வருத்தத்தில் இருப்பீர்கள். ஆனால் அந்த பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கும். அந்த விபத்திலிருந்து உங்களை அந்த அல்லத்தீஃப் காப்பாற்றியிருக்கிறான். நீங்கள் ஒரு வேலையை இழந்ததால் சோகத்தில் இருப்பீர்கள். ஆனால் அந்த வேலை இழப்பு உங்களுக்கு ஒரு சிறந்த, அதிக மகிழ்ச்சியான வேலையை திறந்துவிடும். நீங்கள் ஒருவரை மிகவும் விரும்பி அவர் கிடைக்கவில்லையே என்று அழுவீர்கள். ஆனால் அந்த இழப்பு உங்களை ஒரு நல்ல, அமைதியான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும். இந்த கருணை ஒரு பெரிய அதிசயமாகவோ அல்லது வெளிப்படையான உதவியாகவோ தெரியாது. அது ஒரு மென்மையான சப்தம் போல, ஒரு இதமான காற்று போல, நமக்கு தெரியாமலேயே நம் வாழ்வில் வந்து, நம்முடைய கவலைகளை நீக்கி, நம்முடைய பாதையை சீர்படுத்திவிட்டுச் செல்லும். இந்த பெயரை நாம் எப்படி உணர்வது? நாம் ஒரு பெரும் சோகத்தில், ஒரு இருண்ட இடத்தில் இருக்கும்போது, நமக்கு எந்த வழியும் தெரியாமல் இருக்கும்போது, யா அல் லத்தீஃப் என்று அவனை அழையுங்கள். அவன், நீங்கள் அறியாத வகையில், ஒரு புதிய வழியைத் திறப்பான். நம் வாழ்வில் நடந்த விஷயங்களை திரும்பி பாருங்கள். எந்தெந்த விஷயங்கள் நமக்கு துயரமாக தோன்றியதோ, அவை பின்னாளில் எப்படி நன்மையாக மாறின என்பதை உணருங்கள். அந்த மாற்றத்திற்கு பின்னால் இருந்தது அல் லத்தீஃப் என்ற பெயரின் கருணைதான். திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான், அவனை பார்வைகள் எட்டாது, ஆனால் அவனோ பார்வைகளை எட்டுகிறான். அவனே அல் லத்தீஃப், ஞானமிக்கவன். இந்த வசனம் அவனது ஞானமும் அவனது கருணையும் எந்த ஒரு எல்லைக்கும் உட்படாதவை என்பதை அழகாக விளக்குகிறது. அல் லத்தீஃப் என்ற இந்த பெயர் நம்முடைய எல்லா கவலைகளுக்கும், எல்லா சோகங்களுக்கும், எல்லா அறியாமைக்கும் ஒரு மருந்தாக அமைகிறது. நாம் அறியாத வகையில் அவன் நம்மை நேசிக்கிறான். நாம் கவனிக்க இயலாத வகையில் நம் மீது கருணை காட்டுகிறான். யா அல்லாஹ், உன்னுடைய அல் லத்தீஃப் என்ற பெயரைக் கொண்டு எங்கள் வாழ்விலுள்ள அனைத்து முடிச்சுகளையும் அவிழ்த்து எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. ஆமீன். அன்பு நெஞ்சங்களே, நமது மனம் வருத்தத்தில் இருக்கும்போது கண்ணீர் விடுவதற்கு முன், நம்மை தேற்றி ஒருவருமில்லை என்ற தனிமையில் நாம் இருக்கும்போது, நமக்கு ஆறுதல் சொல்ல ஒருவராவது இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஏங்குகிறோம். ஒரு நண்பன் நம் முகத்தை பார்த்தே, நம் மனதின் சோகத்தை புரிந்து கொள்வது போல, நம்முடைய ஆழமான ரகசியங்களையும், சொல்லப்படாத வலிகளையும், நம்முடைய இதயத்தின் ஒவ்வொரு அசைவையும் அறிந்த ஒருவன் இருக்கிறான். அவனே அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் கபீர். அல் கபீர் என்ற பெயருக்கு அனைத்தையும் அறிந்தவன் என்று பொருள். அல்லாஹ்வுக்கு அல் அலீம், அனைத்தையும் அறிந்தவன் என்ற பெயரும் உண்டு. ஆனால் அல் கபீர் என்ற பெயர் அல் அலீம் என்பதை விட இன்னும் ஆழமானது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். அல் அலீம் என்பது ஒரு நூலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களின் பெயர்களையும் அறிவது. ஆனால் அல் கபீர் என்பது அந்த நூலகத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தின் ஒவ்வொரு வரியையும், ஒவ்வொரு வார்த்தையின் ஆழமான அர்த்தத்தையும், அந்த புத்தகம் எழுதப்பட்டதன் நோக்கத்தையும் அறிவது. நாம் கண்ணால் காணாத, காதால் கேட்காத, ஒரு சிந்தனையின் வேகத்தில் நிகழும் நுண்ணிய விஷயங்கள் அனைத்தையும் அல் கபீர் அறிகிறான். நமது மனதிற்குள் ஓடும் ஒரு ரகசியமான எண்ணம், நாம் யாருக்கும் தெரியாமல் செய்த ஒரு சிறிய நன்மை, நமது இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒரு சோகம், ஒரு இலையின் அசைவும், ஒரு துளியின் பயணமும். இவை அனைத்தையும், அதன் தோற்றம், அதன் பின்னணி, அதன் காரணம் என முழுமையாக அறிந்தவன் அவன் மட்டுமே. இந்த பெயர் நம் வாழ்வில் மிக முக்கியமானது. அது நமக்கு நம்பிக்கையையும் அச்சத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்படுத்துகிறது. நாம் தனியாக இருப்பதாக உணரும்போது, நம்முடைய கவலைகள் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கும்போது, நாம் அல் கபீரை நினைக்க வேண்டும். நாம் அமைதியாக விடுக்கும் கண்ணீரும், நமது உதடுகள் உச்சரிக்கத் தவறிய துவாக்களும் அவனுக்குத் தெரியும். நமது உள்ளத்தில் உள்ள தூய்மையான நோக்கங்களை அவன் அறிவான். அதே நேரத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு ரகசியமான செயலும் அவனுக்குத் தெரியும். நாம் தனியாக இருக்கும்போது செய்யும் ஒரு பாவம், யாருக்கும் தெரியாது என்று நினைக்கும்போது, அல் கபீரை நினைத்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். நமது எண்ணங்களை கூட அவனால் அறிய முடியும் என்ற எண்ணம் நம்மை இன்னும் சிறந்தவர்களாக மாற்றுகிறது. நாம் வாழ்வில் ஒரு துயரமான நிகழ்வை சந்திக்கும்போது, அதன் காரணம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அல் கபீர் அனைத்தையும் அறிந்தவன். அந்த துயரத்திற்கு பின்னால் உள்ள நன்மையையும், அதன் ஆழமான காரணத்தையும் அவன் அறிந்தவன். அதனால் நாம் அவனிடம் முழுமையாக திரும்ப வேண்டும். திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் செய்வதை அல்லாஹ் மிக அறிந்தவன். அதாவது அல் கபீர். அல் கபீர் என்ற இந்த திருநாமம்
நாம் தனிமையாக இல்லை, நாம் கவனிக்கப்படாமல் இல்லை என்பதை உணர்த்துகிறது. நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு சிந்தனையையும், ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிந்தவன் அவன். யா அல்லாஹ், உன்னுடைய அல் கபீர் என்ற பெயரைக் கொண்டு எங்கள் இதயங்களிலுள்ள அனைத்து ரகசியங்களையும், நியாயமான ஆசைகளையும் அறிபவனாகிய நீயே எங்களுக்கு நன்மைகளை வழங்குவாயாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 அழகிய திருநாமங்கள் உள்ளன. அந்த பெயர்கள் ஒவ்வொன்றும் அவனுடைய மகத்துவத்தையும் முழுமையையும் அருளையும் நமக்கு உணர்த்துகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற ஒரு பெயர் அல்-குர்ஆனிலும் ஹதீஸிலும் காணப்படுகிறது. இன்று நாம் அல்லாஹ்வினுடைய அழகிய பெயர்களில் ஒன்றான அல் ஹலீம் என்ற பெயரைப் பற்றி இஸ்லாமிய வழியில் சிந்திப்போம். அல் ஹலீம் என்ற பெயர் அல்லாஹ்வுடைய எல்லையற்ற பொறுமையையும் சாந்தத்தையும் நிதானத்தையும் குறிக்கிறது. இது வெறும் பொறுமை மட்டுமல்ல, மனிதர்கள் அவனுக்கு மாறு செய்கிற போதும், பாவங்களை செய்கிற போதும் அவர்களை உடனடியாக தண்டிக்காமல், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க ஒரு வாய்ப்பையும் கால அவகாசத்தையும் அளிக்கிறான் என்பதை இந்த பெயர் உணர்த்துகிறது. அல் ஹலீம் என்ற பண்புக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி நம்முடைய கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவார்கள். மக்காவில் எதிரிகளால் பல சோதனைகளை சந்தித்த போதும், தாயிஃப் நகரில் கொடுமையாக தாக்கப்பட்ட போதும், அவர்களை அழிப்பதற்கான வாய்ப்பிருந்தும் அவ்வாறு செய்யும்படி வானவரை பணித்ததில்லை. மாறாக, இவர்கள் என் சமுதாயம், இவர்களுக்கு இஸ்லாமை புரிய வையுங்கள் என்று பிரார்த்தித்தார்கள். இது அல்லாஹ் வழங்கிய அல் ஹலீம் என்ற பண்பின் நேரடி வெளிப்பாடு. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் அழகிய பெயர்களைப் பற்றி சிந்திப்பது ஒரு வணக்கமாகும். அல் ஹலீம் என்ற பெயரைப் பற்றி சிந்திப்பதன் மூலம் நாம் பெறும் பாடம் என்னவென்றால், அல்லாஹ் நமக்கு அளித்த எல்லா அருட்கொடைகளையும் எண்ணி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய பாவங்களை கருணையின் மூலமாக மன்னிக்கும் அல் ஹலீம் என்ற இறைவனுக்கு முன்பாக நாம் தாழ்மையுடன் இருக்க வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், கோபத்தை அடக்கிக் கொள்பவர்கள், மனிதர்களை மன்னிப்பவர்கள். இது அல் ஹலீம் என்ற பண்பின் நேரடி பிரதிபலிப்பாகும். நாம் கோபத்தை அடக்குவதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகிறோம். ஒரு அடியான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது போல அவனும் மற்ற மனிதர்களை மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னிப்பான். எனவே அல் ஹலீம் என்ற அல்லாஹ்வின் பெயர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பாடத்தை வழங்குகிறது. நம் வாழ்வில் வரும் சோதனைகளிலும் சவால்களிலும் நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து, கோபத்தை விடுத்து, நிதானத்துடன் செயல்பட வேண்டும். அதுதான் இந்த புனிதமான பெயருக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை. அல்லாஹ் உங்களுக்கு அல் ஹலீமாக இருக்கிறான். நீங்களும் பிறருக்கு ஒரு அல் ஹலீமாக இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில பல பெரிய விஷயங்களை பார்த்திருப்போம், பல பெரிய மனிதர்களை சந்தித்திருப்போம். ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு சக்தி இருக்கிறதா என்ற கேள்வி நம் மனதில் எழும். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது ஒரு மகத்தான பெயர். அதுதான் அல் அஜீம். இந்த பெயர் வெறும் 2 வார்த்தைகள் அல்ல. நாம் எப்போது பயப்படும் போதும், பலவீனமாக உணரும் போதும் நம் கைகளை பிடித்துக்கொள்ளும் ஒரு நம்பிக்கை இது. இதை ஒரு சில வார்த்தைகளில் சொல்வது கடினம். அதன் உண்மையான அர்த்தத்தை நம் தினசரி வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அல் அஜீம் என்பது இஸ்லாம் மார்க்கத்தில் இறைவனின் அழகான பெயர்களில் ஒன்றாகும். இதன் அர்த்தம் எல்லாவற்றையும் விட பெரியவன். அவனது மகத்துவத்திற்கு எல்லையே இல்லை. இந்த பெயர் நமக்குச் சொல்லும் விஷயங்கள். ஒரு பெரிய நகரத்தில் நாம் தொலைந்து போகும்போது எவ்வளவு சிறியவர்களாக உணர்வோம். இந்த உலகம் ஒரு நகரம் என்றால் அதைவிட பல மடங்கு பெரியது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தையே ஒரு நொடியில் படைத்தவன் இறைவன். அவன்தான் அல் அஜீம். நாம் சந்திக்கிற எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அவன் முன் ஒரு சிறு புள்ளி போலத்தான். இந்த எண்ணம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அவன் இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நமது மனம் கேட்கும். ஒரு தந்தை தன் குழந்தையை எப்படி பாதுகாப்பாரோ அதைப் போலத்தான் இறைவன் நம்மை பார்க்கிறான். ஒரு குழந்தை தவறு செய்தால் அந்த தந்தை கோபப்பட்டு தண்டிக்க மாட்டார். அன்பாக அந்த தவறைச் சரி செய்வார். அதைப்போல நாம் தவறு செய்யும்போது அவன் நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக நம்மை மன்னித்து மீண்டும் நல்ல வாழ்க்கையை வாழ வழிகாட்டுகிறான். அவனது இரக்கம் மிகவும் பெரியது. நாம் நினைப்பதை விடவும் பெரியது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு எந்த உதவியும் கிடைக்காது. தனியாக இருப்பது போல உணர்வோம். அந்த நேரத்திலே அல் அஜீம் என்ற பெயரை நினைத்துப் பாருங்கள். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி நம்முடன் இருக்கிறது என்ற நம்பிக்கை வரும். அது நம்மை கீழே விழாமல் தாங்கிப் பிடிக்கும்.
அது நம்மை பயத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். ஒரு சிறிய மரம் ஒரு பெரிய புயலில் சிக்கிக் கொண்டது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த மரம் பயந்து நடுங்குகிறது. ஆனால் அந்த மரம் நட்டப்பட்டிருக்கும் பூமி எவ்வளவு பெரியது? அந்த பூமியை பிடித்து வைத்திருக்கும் சக்தி எவ்வளவு பெரியது? அந்த சக்திக்கு இந்த புயல் ஒரு சிறு காற்று போலத்தான். இங்கே அந்த பெரிய சக்திதான் அல் அஜீம். நாம் அந்த சிறிய மரத்தைப் போல. நம் வாழ்க்கை புயலில் சிக்கிக் கொள்ளும்போது அவனது பிரம்மாண்டத்தையும் சக்தியையும் நினைத்துப் பார்ப்போம். அப்போது நாம் பயப்பட மாட்டோம். அவன நம்மை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை நமக்குள் பிறக்கும். ஆல் அஜீம் என்பது வெறும் பெயரல்ல. அது நம் இதயத்திற்குள் இருக்கும் ஒரு பாதுகாப்பு. நாம் எவ்வளவு சிறியவர்களாக உணர்ந்தாலும், எவ்வளவு பலவீனமாக உணர்ந்தாலும், நம்மை விட பெரிய ஒரு சக்தி நம்முடன் இருக்கிறது என்பதை அது நினைவுபடுத்துகிறது. நீங்கள் கவலைப்படும்போது, சோர்வடையும்போது, அல் அஜீம் என்ற பெயரை நினைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் மனதில் நிம்மதியையும் நம்பிக்கையையும் உருவாக்கும். மழைக்காலங்களில் நாம வெளியே போய் விளையாடும்போது நம் துணிகளில் மண் பட்டு அழுக்காகிவிடும் இல்லையா? அதை நாம் அப்படியே போட்டு வைக்க மாட்டோம். உடனே அதை கழுவி மீண்டும் புதியது போல மாற்றிவிடுவோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சில நேரங்களில தெரியாமலோ அல்லது கோபத்திலேயோ சில தவறுகளை செஞ்சிடுவோம். அந்த தவறுகள் நம்ம மனச ஒரு அழுக்கான துணி மாதிரி ஆக்கிடும். அப்போ நம்ம மனம் சோர்ந்து போகும், மனசுல ஒரு பாரம் வந்து உட்கார்ந்துடும். ஆனா அந்த பாரத்தை இறக்கி வைக்க ஒரு அழகான இடம் இருக்கு. அந்த இடம்தான் நம்ம இறைவன். நம்ம மனசுல இருக்கிற எல்லா தவறுகளையும் பாவங்களையும் கழுவி அதை மீண்டும் சுத்தமா மாத்திடுவான். அந்த இறைவனின் ஒரு அழகான பேர்தான் அல் கஃபூர். அல் கஃபூர் அப்படின்னா எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன்னு அர்த்தம். இது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு பெரிய நம்பிக்கை. இத ஒரு சில விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு திடீரென விருந்தாளிகள் வந்தால் ஒரு குறைய மறைக்க அதுக்கு மேல ஒரு அழகான துணிய போட்டு மூடி வைப்போம். அதே மாதிரி இறைவன் நம்ம செஞ்ச பாவங்களை, நம்ம குறைகளை யாருக்கும் தெரியாம ஒரு அன்பான போர்வை போட்டு மூடி விடுவான். அவன் நம்மள மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்த மாட்டான். நம்மள பாதுகாத்து நமக்கு ஒரு புது வாய்ப்பை கொடுப்பான். ஒரு நதி ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அது எப்பவும் வத்தி போகாது. அதே மாதிரிதான் இறைவனோட மன்னிப்பும். நம்ம ஒரு தடவை தப்பு செஞ்சா அத மன்னிப்பான். மறுபடியும் தப்பு செஞ்சாலும் மன்னிப்பான். எத்தனை தடவை தப்பு செஞ்சு மனசார மன்னிப்பு கேட்டாலும் அவன் கோவப்பட மாட்டான். அவனோட மன்னிப்புக்கு முடிவே கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஏதாவது பயம் வந்தா அது ஓடிப்போய் அம்மாவோட மடியில படுத்துக்கும். உடனே அதோட பயம் போயிடும் இல்லையா? அதே மாதிரி நம்ம மனசுல பாவங்களால ஒரு பயம் வரும்போது அல் கஃபூருங்கிற அந்த பேரன்பான இறைவன் கிட்ட போய் கேட்டா உடனே நம்ம மனசு லேசாகி நிம்மதி கிடைக்கும். அதனால இனிமேல் உங்க மனசுல ஒரு பாரம் வந்தாலோ, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டோமேன்னு வருத்தம் வந்தாலோ பயப்பட வேண்டாம். உங்க கண்கள மூடி மனசுக்குள்ளேயே, யா அல்லாஹ், நீ அல் கஃபூர், என்னை மன்னித்து விடுன்னு சொல்லுங்க. அவன் நிச்சயம் உங்கள மன்னிப்பான், உங்க மனசை புதுப்பிப்பான். இறைவனின் மன்னிப்பு ஒரு மழைத்துளி போல. அது மண்ணில் விழுந்து காய்ந்த இடத்தை குளிர்ச்சியாக்கும், அங்கே புதுசா செடிகள் வளர உதவும். அதே மாதிரி இறைவனின் மன்னிப்பு நம்ம மனசுல விழுந்து நம்ம எல்லா பாவங்களையும் கழுவி புதுசா ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்க உதவும்.